எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாக்ஷன் பி. ஏன்டா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு, அதனால் வெரைட்டியாக சமைச்சு வச்சுருக்கான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இல்லைங்க, அதுதான் தப்பு. இன்றைக்கி நான் சமைக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒய்ஃபுக்கு ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் கிளம்பி அப்படியே டேரெக்டாக ட்ரிவாண்ட்ரம் வந்துவிட்டோம். இங்கே ட்ரிவாண்ட்ரம் எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குடும்ப கோயில் இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் பிறந்த ஊரும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிவாண்ட்ரம் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நாகர்கோவிலில் போய் செட்டில் ஆனோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறோம். ஸோ அதனால் ஒய்ஃப்க்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு மேக்ஸிமம் போட முடியாது. ஸோ அதனால நாங்கள் சண்டே லீவ் தானே, அன்றைக்கி குடும்ப கோயில் போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துவிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா, என் ஒய்ஃப்க்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. கம்மியாக இருந்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்காது. அதனால தான் சரி டேரெக்டாக இந்த ஹோட்டலை புக் பண்ணி இங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் தான். ஸோ பார்ட் ஒன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்களை பெற்ற அம்மாக்கள் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பசங்களுக்கு, அதாவது ஆம்பளை பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான், அதாவது எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாமல் நல்ல ஷைன் ஆகிட்டு இருக்கான்னா, அந்த கிரெடிட் ஃபுல்லாக அவங்களே எடுத்துப்பாங்க. நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி, நாங்கள் அந்த அளவுக்கு பையனை நல்லா வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே இது அந்த பையன் நிறைய தப்பு பண்ணுறான், இல்லை குடிக்கிறான், இல்லை அவன் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிட்டான், இல்லை லைஃப்பில் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கான்னா அதுக்கு ஈஸியாக அந்த பழியை தூக்கி அந்த மருமக மேலே போட்டுருவாங்க. ஆக்சுவலாக இது நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த அவனுக்கு ஏற்கனவே குடிக்கிற பழக்கம் இருக்கும் மேரேஜுக்கு முன்னாடியே. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டும் காணாமலும் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஈஸியாக தூக்கி அந்த வீட்டுக்கு வந்த மருமக மேலே போட்டுருவாங்க. என் பையன் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தான், இப்படி இருந்தான், ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, இவள் வந்து தான் அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கி, அதுவும் அந்த பையன் மேலேயும் மிஸ்டேக் இருக்காத மாதிரி தான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்ததுக்கப்புறம் தான் அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கி அவனை குடிக்க வச்சுட்டா, அவன் வந்து ஊதாரியாக செலவு பண்ணுறான், அப்படி இப்படின்னு 1008 பழியும் தூக்கி மொத்தமாக அந்த மருமக மேலே போட்டுருவாங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து உங்கள் தலையெழுத்துனா, அவங்க யாராச்சும் உங்களை கொட்டுனாங்கன்னா நீங்கள் குனிஞ்சு கொடுத்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கொட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு வழி உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இல்லை அவங்க கொட்ட தான் செய்வாங்க, நாங்கள் குனிஞ்சிட்டு தான் இருப்போம்னா தப்பு வந்து அவங்க மேலே கிடையாது, ஏன்னா உங்கள் மேலே தான். நீங்கள் தானே குனிஞ்சு கொடுக்குறீங்க. குனிஞ்சு கொடுத்தா கொட்ட தான் செய்வாங்க. அதனால கொட்டு வாங்குறீங்களா இல்லை திருப்பி கொட்டு கொடுக்குறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதை விட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு நீ இப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இதுன்னு குத்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை கேட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. ஏன்னா நம்மளோட பாதி வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா என்ன, வாழாமல் இருந்தால் என்ன? ஏன்னா இளமையாக இருக்கும்போது தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்துட்டு வயசான காலத்தில் நம்ம என்னத்தை பெருசாக வாழ போகிறோம்? ஓகே, ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 பாருங்கள். டாட்டா, பாய்.